Welcome home. ஸோ ஹலோ ஸ்டார்ஸ் அண்ட் வணக்கம் மக்களே. மே மாதம்னாலே ஸ்டார் வார்ஸ் மாதம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்டார் வார்ஸோட மாதத்தில் வந்துட்டு ஸ்டார் வார்ஸ் வீடியோஸ் இல்லைனா கொஞ்சம் கஷ்டமாக தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாராக வந்துட்டு எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம சேனலே ஸ்டார் வார்ஸ் அப்படின்னு இருக்கும்போது நடுவில் வந்துட்டு ஸ்டார் வார்ஸ் போட்டு தான் இருக்கும். அதுவும் ரீசனாக வந்துட்டு எப்படி அந்த ஸ்டார் வார்ஸ் கண்டென்ட்ஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் பேட் பேட் சீரிஸ் வந்ததுனால. பட் அதெல்லாம் அப்படின்னா நிறைய கண்டென்ட்ஸ் வந்துட்டு நம்ம சேனலில் பெண்டிங் இருந்தோம். நான் வந்துட்டு போடாமல் தான் இருக்கேன். காரணம் வந்துட்டு எனக்கு டைம் இல்லை. பர்சனலாக வந்துட்டு நம்ம ஸ்டார்ஸுக்கு வந்துட்டு தெரியும் என்னோட ஒர்க் எப்படி, ரொட்டீன் எப்படி, நான் எந்த டைமில் வந்துட்டு வீடியோ போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு டிலே ஆனாலும் பெண்டிங் இருந்தாலும் வீடியோ வந்துட்டு கண்டிப்பாக வரும். ஆனால் எப்போ வரும்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்கிற சுச்சுவேஷனில் தான் நான் இருக்கேன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருக்குமே ஆரம்பத்தில் இருந்து. ஸோ அந்த வரிசையில் இப்போ நான் இவ்வளோ பேச விரும்பல. ஆக்சுவலி இந்த வீடியோ யார் இந்த கோயிங்கான்ஜின் மே 1 போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் வச்சிருந்தேன். ஸோ மே 1 டெய்லி வந்துட்டு ஒவ்வொரு வீடியோவாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் வச்சிருந்தேங்க. ஓகேங்களா, அதுக்கான கண்டென்ட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சேன். பட் ஆனால் வந்து பேசுறதுக்கு டைம் இல்லாமல் கம்பெனியில் ஒர்க் வச்சு சாவடிச்சிட்டாங்க. அதனால் வந்துட்டு அந்த ஒரு டாப்பிக்கே நான் விட்டுட்டேங்க. சீரியஸ்லி அதுக்கான தம்ப்நெயில்ஸ் அதுக்கப்புறம் கண்டென்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டேன். ஸ்கிரிப்ட் கூட ரெடியாக இருக்குது. பட் ஆனால் பேசுகிற டைம் எல்லாமே இப்படி ஆயிடுச்சு. சரி ஓகே பரவாயில்ல, இந்த வீடியோ வந்துட்டு இப்போது போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆல்ரெடி எடிட் பண்ண வீடியோ வந்துட்டு திருப்பி ரீஎடிட் பண்ணி உங்களுக்கு வந்துட்டு அப்லோட் பண்ணுறேன். ஸோ யார் இந்த கோயிங்கான்ஜின் அப்படிங்கிறத பார்த்துருவோமா? ஸோ கோயிங்கான்ஜின் யார்? இவர் 80 BBY கிட்டத்தட்ட அந்த ஒரு காலகட்டங்களில் தான் இவர் வந்துட்டு பிறந்தாருங்க. ஓகேங்களா, ஸோ நம்ம கேலக்டிக் ரிப்பப்ளிக்கோட கேபிட்டலான காரசன்ட்ல தான் வந்துட்டு இவர் பிறந்தாருங்க. ஸோ இவருக்குள்ள ஃபோர்ஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஜெடை ஆர்டர் அவர் எடுத்ததுக்கப்புறம் யாரோட பேடவனா இவர் இருந்தார் அப்படின்னா ஜெடை மாஸ்டர் டூக்கு. ஸோ கவுண்ட் டூக்குவோட பேடவனாக இருந்து அந்த ஆற்றல் ஃபோர்ஸோட வழிமுறைகள் எல்லாமே வந்துட்டு அவர் கற்றுக்கிறாரு. ஸோ அவரோட பேடவனா இருந்து அதுக்கப்புறம் ஒரு நாள் ஜெடை நைட்டாக வந்துட்டு அவர் மாறுறாரு. இப்போ வந்துட்டு அவரால் ஒரு அப்ரண்டிஸ் வந்துட்டு எடுக்க முடியும். அப்படி அவர் எடுத்த அப்ரண்டிஸ் தான் ஓபி-வான் கெனோபி. உண்மையாலுமே நம்ம கோயிங்கான்ஜினை விட இவர் ஜெடாய் கோட் அந்த ஜெடாயோட வழிமுறைகள் வந்துட்டு ரொம்பவுமே இஷ்டப்பட்டு அதே சமயம் அதுக்கு ஒரு மரியாதை கொடுத்து ரொம்பவுமே இன்வால்மெண்டோட இருப்பாரு கோயிங்கான்ஜினை விட. இவரே வந்துட்டு ரொம்பவுமே இன்வால்மெண்டா தான் இருப்பார் கோயிங்கான்ஜின். ஏன்னா ஜெடாய் கவுன்சில் இருக்கிற எல்லா மெம்பர்ஸுமே வந்துட்டு மரியாதையா நடத்துற ஒரே மெம்பர் அப்படின்னா ரொம்பவுமே மரியாதையான கோயிங்கான்ஜினை தான். அவரை விட கெனோபி வந்துட்டு ரொம்பவுமே ஈடுபாடோட இருப்பாரு. சில சமயங்களில் இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ரிலேஷன்ஷிப் வந்துட்டு கொஞ்சமே டஃபா இருந்தாலுமே ஆரம்ப காலகட்டங்கள் எப்பவுமே ஒரு மாஸ்டருக்கும் பேடவானுக்கும் அப்படிதானே இருக்கும். ஒரு நாள் வந்துட்டு அது அவங்களுக்குள்ள சரியாகுது. எப்போ அப்படின்னா பிச்சால் அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டு ஒரு மிஷன் போவாங்க. அந்த மிஷனுக்கு போனதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு அவர் ஒரு முடிவுக்கு வருவாரு. நான் வந்துட்டு ஜெடை கவுன்சில் வந்துட்டு ஒரு டைம் அவருக்கு சீட் கொடுத்துருப்பாங்க. அவர் வந்துட்டு வேணான்னு சொல்லியிருப்பாரு. பட் இருந்தாலும் திரும்ப வந்துட்டு ஜெடை கவுன்சில் வந்துட்டு நான் வந்துட்டு இருந்து அவரோட அப்ரண்டிஸ் வந்துட்டு ட்ரெயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவுக்கு வந்திருப்பாரு. ஏன்னா எனக்கு வந்துட்டு ஜெடை கவுன்சில் எல்லாம் வேணாம், நான் என்னோட பாதையில் வந்துட்டு நான் போறேன், என்னோட அந்த ஃபோர்ஸ் வந்துட்டு என்ன எங்க கொண்டு போதோ அந்த இடத்துக்கே நான் வந்துட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் வந்துட்டு அவர் தனியாக ஒரு பாதை எடுத்திருப்பாரு. லிட்டரலி அந்த ஃபோர்ஸ் வந்துட்டு அவரை திரும்ப ஜெடை கவுன்சிலுக்கு தான் கொண்டு வருது. நமக்கு புரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ இந்த சமயத்தில் வந்துட்டு ட்ரேட் ஃபெடரேஷன் வந்துட்டு நபு அப்படிங்கிற ஒரு பிளானெட்ல வந்துட்டு ஒரு பிளாக்கேட் வந்துட்டு உருவாக்குறாங்க. எதுக்காக அப்படின்னா வர்த்தகம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக. எந்த சமயத்தில் 32 BBY இந்த BBY அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பேட்டில் ஆஃப் யாவின், அதாவது பிஃபோர் த பேட்டில் ஆஃப் யாவின் அப்படி சொல்லுவாங்க. ஸோ பேட்டில் ஆஃப் யாவின் தான் வந்துட்டு ஒரு மையம். அது நடக்கிறதுக்கு 32 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த கதை நடக்குது. இப்போ இதை தான் வந்துட்டு நம்ம ஃபேண்டம் மெனஸ்ல பார்த்தது. ஸோ இந்த ஒரு ட்ரேட் ஃபெடரேஷனோட ஒரு முற்றுகை வந்துட்டு தீர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு ரிபப்ளிக்ல இருந்து நம்மளை வந்து அனுப்பிச்சு விட்டுருப்பாங்க. யாரு அப்படின்னா ஃபினிஸ் வேலோரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர். அவர் தான் வந்துட்டு சுப்ரீம் சான்சலரா அந்த சமயத்தில் வந்துட்டு இருப்பாரு. ஸோ நம்ம கோயிங்கான்ஜினையும் கெனோபியும் வந்துட்டு அனுப்பிச்சுடுவாங்க. அந்த சமயத்தில் நம்மளுக்கு தெரியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சித் லார்டான டாட் சீரியஸ் அப்படிங்கிற ஒருத்தர் தான் வந்துட்டு இந்த ஒரு ஃபெடரேஷனை வந்துட்டு தூண்டி விட்டுருப்பார். இந்த மாதிரி வந்துட்டு ஒரு முற்றுகை இடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு நபு வந்துட்டு மொத்தமா இன்வைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாருங்க. பட் ஆனால் இந்த விஷயங்கள் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு தெரியாது. ஸோ இப்போ நபு வந்துட்டு அவங்க முற்றுகையிட்டு அதுக்குள்ள இன்வைட் பண்ண போறாங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு அங்க இருக்கிற ராணியை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு வேற வழி இல்லாம ஜெடாய்கள் 2 பேர் கோயிங்கானும் கெனோபி வந்துட்டு நேரடியாக பேட்மே அமிதனாவை போய் காப்பாற்றுவாங்க. அவங்களோட நகரமான தீடு வந்துட்டு மொத்தமா வீழ்ச்சி எடுத்ததுக்கு அப்புறம் அங்க அவங்களை காப்பாற்றி எகைன் கேலக்டிக் கேபிட்டலுக்கு வந்துட்டு இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு கட்டத்தில் வந்துட்டு நம்ம ஷிப்ல வந்துட்டு கோளாறு இருக்கும். அதனால அதை சரி பண்ணும் அப்படின்னா பக்கத்தில் ஏதாவது பிளானட் இருக்கான்னு சொல்லி பார்ப்பாங்க. டச்சுயின் வந்துட்டு இருக்குங்க அவுட்டர் ரிம்ல. ஸோ அந்த பிளானட்டுக்கு வந்துட்டு நம்ம எல்லாருமே போவோம். அங்க போகும்போது தான் வந்துட்டு நம்ம கோயிங்கான்ஜின் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒரு அடிமையை வந்துட்டு பார்ப்பாரு. அந்த அடிமை வேற யாரும் கிடையாது, இந்த ஒரு சகாப்தம் உருவாகிறதுக்கு காரணமாக இருக்கிறவர் ஆனகின் ஸ்கைவாக்கர். ஸோ சின்ன வயசுலேயே ரொம்பவே இன்டெலிஜென்ட்டா இருக்கிறத பார்க்கறது மட்டும் இல்லாம இவன் ஏன் இப்படி இருக்கான் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மாட்ட கேட்கும்போது அவங்க அப்பா யாரும் அவனை நான் பார்க்கணும் அப்படி மாதிரி சொல்ல அவனுக்கு அப்பாலாம் கிடையாது, திடீர்னு ஒரு நாள் என் வயிற்றுல வந்துட்டு அவன் உருவானா, அப்படியே அவன் பிறந்துட்டான் அவ்வளோதான், எனக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ வந்துட்டு அவருக்கு ஆச்சரியமா இருக்கும், ஒருவேளை அவன் ஃபோர்ஸால பிறந்திருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு ஆனகினோட பிளட் வந்துட்டு டெஸ்ட் பண்ணி பார்ப்பாரு. அவனுக்குள்ள வந்துட்டு மாஸ்டர் யோடா விட அதிக அளவில் ஒரு மிடிக்ளோரின் கவுண்ட் வந்து இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வரது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபோர்ஸ் சென்சிட்டிவ்னு தெரிய வரும் நம்ம கோயிங்கான்ஜினுக்கு. ஸோ அவங்க அம்மா வந்துட்டு அப்பா இல்லாமல் பிறந்தான் அப்படின்னு சொன்னதுக்கும் அண்ட் இவனுக்குள்ள மிடிக்ளோரின் கவுண்ட் வந்து அதிகமாக இருக்கிறக்கும் ஒருவேளை வந்துட்டு இவன் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டவனோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோயிங்கான்ஜின் வந்துட்டு நினைச்சுக்குவாருங்க. ஏன்னா ஃபோர்ஸ்லேயே வந்துட்டு 2 விதமான ஃபோர்ஸ் இருக்கு, லைட் சைட் அண்ட் டார்க் சைட். ஸோ இது ரெண்டுக்குமே வந்துட்டு பேலன்ஸ் வேணும். ஸோ அது பேலன்ஸ்டா இருக்கணும் அப்படின்னா அது இவனால தான் முடியுமோன்னு சொல்லிட்டு இவன் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டவன், அதாவது சோசன் ஒன்னா வந்துட்டு
அவரா கருதிக்குவாரு. அதுக்கப்புறம் கோயிங்கான் வந்துட்டு அவனை அங்கிருந்து காப்பாத்தி கூட்டிட்டு வரும்போது வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு ஒரு எதிரி வந்துட்டு பார்ப்போம். வேற யாரும் கிடையாதுங்க, டார்த் சீரிஸோட அப்ரெண்டிஸான டார்த் மோல தான் பார்ப்பாரு. ஸோ பார்த்ததுக்கப்புறம் அவர் கூட வந்துட்டு சண்டை போடும்போது தான் தெரிய வரும் அவன் வந்துட்டு ஒரு சித் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எப்படியோ பலாயிரம் வருஷத்துக்கு அப்புறம் சித் வந்துட்டு எகெயின் அமைதியிலிருந்து எகெயின் சண்டை போடுறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு தெரிய வந்துடும். சித்து திரும்ப வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆச்சரியமா தான் இருக்குங்க. அதுக்கப்புறம் ஜெடாய் டெம்பிள் வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ஜின் வந்துட்டு ஸ்கைவாக்கர் தான் வந்து சோசனுன்னு சொல்றது மட்டும் இல்லாம அவனை எப்படியா வந்துட்டு ஜெடாய் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவார். பட் ஆனால் ஹை கவுன்சில் வந்துட்டு இது வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா அவன் மைண்ட் வந்துட்டு முழுக்க முழுக்க கிளவுடா இருக்கு, அவனுக்குள்ள பயம் இருக்கு. பயம் வந்துட்டு ஒரு நாள் கோவமா மாறும், கோவம் வெறுப்பா மாறும், வெறுப்பு வந்துட்டு கண்டிப்பா அவனை டார்க் சைடுக்குள்ள கொண்டு போய் விட்டுரும் அப்படி மாதிரி சொல்ல ஜின் வந்துட்டு அதெல்லாம் முடியாது, அவன் சோசன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. ஆனா ஒரு பக்கம் வந்துட்டு இவனை சேர்க்கறது இருக்குங்க. ஆனா இன்னொரு பக்கம் வந்துட்டு என்ன பிரச்சனை அப்படின்னா அமித்லாவோட ஹோம் வேர்ல்டான நபுல் வந்துட்டு ஒரு சண்டை வந்து நடந்துட்டு இருக்கும். ஸோ அந்த சண்டை வந்துட்டு எப்படியா வந்து தீர்க்கணும் அப்படிங்கிறக்காக வந்துட்டு ட்ரேட் ஃபெடரேஷனோட ட்ராய்ட் ஆர்மி கூட வந்துட்டு நம்ம சேர்ந்து சண்டை போடுறதுக்காக போயிருப்போம். அந்த சமயத்தில் வந்துட்டு நம்மளுக்கு எகெயின் கோயிங்கன் ஓபிவான் ரெண்டு பேருக்குமே வந்துட்டு டார்த் மால் கூட சண்டை போடுற ஒரு சுச்சுவேஷன் வந்து வந்துடும். ஸோ 3 பேருக்கு வந்துட்டு அங்கே லைட் சேவர் வச்சு ஒரு சண்டை பயங்கரமான சண்டையாக தாங்க இருக்கும். ஆனால் நம்ம டார்த் மால் வந்துட்டு சும்மா வேற லெவலில் சண்டை போடுவாரு. சண்டை போடுறது மட்டும் இல்லாமல் கடைசியில் ஜின்னு வந்துட்டு லைட் சேவர் வச்சு குத்திடுவாருங்க. குத்துறதுனால வந்துட்டு அவர் சாகவே நேரிடும். பட் ஆனால் கெனோபி வந்துட்டு அந்த இடத்துல கோவப்பட்டு நம்ம டார்த் மாலை 2 வெட்டி ஒரு ரியாக்டர் ஷாஃப்ட் வந்துட்டு தள்ளி விட்டுருவாரு. ஸோ என்னதான் வந்துட்டு அந்த டெத்தோமிரியன் சித்தை வந்துட்டு நம்ம ஓபிவான் வந்துட்டு கொன்னாலுமே அவரோட மாஸ்டர் வந்துட்டு அவரால் காப்பாற்ற முடியல. ஆனால் அவரோட கடைசி மூச்சில் வந்துட்டு நம்ம கோயிங்கான் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஓபிவான் கிட்ட நீ வந்து ஸ்கைவாக்கரை ஜெடாயா ஆக்கணும், அவனை வந்துட்டு உன்னோட அப்ரெண்டிஸா நீ ஏத்துக்கணும் அப்படி மாதிரி சொல்லுவாரு. ஸோ இந்த வார்த்தைகள் வந்துட்டு கெனோபி கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் அவர் வந்து ஃபோர்ஸோட இணைஞ்சிடறாருங்க. ஏன்னா இப்போதைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவன் வந்துட்டு அவர் கண்டுபிடிச்சிட்டார் இல்லையா, அதுவே அவருக்கு போதுமானதா இருக்கு. ஸோ என்னதான் கோயிங்கான் வந்துட்டு அவரோட இணைஞ்சிருந்தாலுமே சில சமயங்களில் வந்துட்டு ஃபோர்ஸ் கோஸ்டா வந்து நம்ம கெனோபிக்கு அவர் நிறைய கைட் பண்ணியிருக்காரு. அது நீங்க ஓபிவான் கெனோபி சீரிஸ்ல வந்துட்டு பார்த்திருப்பீங்க. இதுக்கப்புறம் கெனோபி வந்துட்டு ஆனகின் ஸ்கைவாக்கரை என்ன பண்ணாரு அப்படிங்கறத நம்ம பார்த்திருப்போம் தான். ஸோ அடுத்த வீடியோல வந்துட்டு கெனோபியோட ஆரிஜின் வந்துட்டு இதே மாதிரி சின்னதா பார்க்கலாம். கோயிங்கான் வந்துட்டு எப்பவுமே வந்துட்டு அவரோட இன்ஸ்டிங்ஸ் வந்து நம்ம சொல்லுவாருங்க. மோஸ்ட்லி ஜெடாய்களோட வழிகள் எல்லாமே வந்துட்டு அப்படிதான் வந்துட்டு இருக்கும். அதிகமா யோசிக்க வேணாம்னு சொல்லுவாரு. ஆனா அந்த ஃபோர்ஸ் கோஸ்டா வந்துட்டு அவர் இணைஞ்சது வந்துட்டு அவர் கூட கம்யூனிகேட் பண்ண முடியும் அப்படிங்கறத மாஸ்டர் யோடா தான் வந்துட்டு கெனோபிக்கு வந்துட்டு சொல்லி கொடுப்பாரு. அது வரைக்கும் அந்த ஒரு விஷயம் வந்துட்டு தெரியாது. அப்பதான் ஃபோர்ஸ் கோஸ்ட் கூட நம்மளும் எப்படி வந்துட்டு ஃபோர்ஸ் கோஸ்டா இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே நம்ம கெனோபி வந்துட்டு லேர்ன் பண்ணுவாரு. இதை பத்தி எல்லாம் வந்துட்டு ஃபர்தரா வரப்போற வீடியோஸ்ல வந்துட்டு பார்க்கலாம். அடுத்தடுத்து என்னென்ன கேரக்டர் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு ஆர்வமாவே இருங்க. எல்லாத்தையும் ஒவ்வொரு நாள் ஒவ்வொருத்தரை பத்தி பார்க்கலாம். அண்ட் ஒவ்வொரு நாள் ஒரு சில விஷயங்களை பத்தி பார்க்கலாம். சில சமயங்கள்ல நம்ம அறியப்படாத விஷயங்களை பத்தியும் பார்க்கலாம். இப்போதைக்கு மேலும் ஒரு புது வீடியோல பார்க்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஸ்கிரிப்ட் தமிழ் ஷார்ட். ஸோ அதோட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா பேராடல் உங்களுக்கு துணையா இருக்கும். மே தி ஃபோர்ஸ் பி வித் யூ.